திருப்பரங்குன்றத்தில் நடந்த மோதல் சம்பவம் தொடர்பாக இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். அந்த 13 பேரும் யார்? கூடுதல் விவரம். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூரில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறி நேற்று இந்து முன்னணியின் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. குறிப்பாக நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறி இந்து முன்னணி சார்பாகவும் அதே போன்று இந்து அமைப்புகள் பலரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஏற்கனவே வழக்கமாக ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையாரனுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நேற்று கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டவுடன் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கூறி அங்கிருந்த போலீசார் இருந்த தடுப்புகளை எல்லாம் மீறி அடித்து உடைத்துக் கொண்டு நேரடியாக அந்த மலை செல்லக்கூடிய பாதைக்கு செல்ல பலர் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இதில் 2 போலீசார் காயமடைந்தார்கள். அந்த மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழல் நிலவியதன் காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த போலீசாருடைய மலைப்பாதை செல்லக்கூடிய பாதைகளில் அந்த போலீசாருடைய தடுப்புகளை தடுத்து கொண்டு 10க்கும் மேற்பட்டோர் நேரடியாக மலைக்கு மேலே சென்றார்கள். உடனடியாக அங்கு சென்று அவர்கள் போலீசார் அவர்களை பிடித்து இழுத்து அழைத்து வந்தார்கள். இந்நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பாக, அதாவது திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற இந்த மோதல்கள் தொடர்பாகவும் காவல்துறை தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 13 பேர் இந்த வழக்குகளில் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்து முன்னணி சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் இதில் அடக்கம் என தெரிகிறது. இன்னும் தொடர்ந்து இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட, குறிப்பாக அந்த பகுதியில் முழுவதுமாக போலீசார் மீது தாக்கி அந்த பேரிகேடுகளை தூக்கி எறிந்து ஒரு கலவர சூழலை உருவாக்கியதற்காக பொது அமைதி பங்கம் விளைவித்ததாக கூறி போலீசார் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.